Hello friends, welcome to Lexmi.com. இன்னைக்கு நம்ம ரொம்பவே சூப்பரான ஜூசியான எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச ஒரு சூப்பரான டெசர்ட் ரெசிபி தான் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். இந்த ரெசிபிக்கு வெறும் 3 பொருள் போதும். 3 பொருள் வச்சு எக் இல்லாம வாயில வச்சதும் கரையிற மாதிரி இருக்கக்கூடிய ஒரு சூப்பரான ஒரு புட்டிங் ரெசிபி தான் பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த ரெசிபிக்கு நம்ம கேரமல் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு அடி கனமான ஒரு பாத்திரத்தில் 1/2 கப் நான் ஜீனி சேர்த்துக்கிறேன். இப்போ இதில் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் தண்ணி சேர்த்துக்கலாம். ரொம்ப அதிகமாக சேர்க்காம வெறும் 4 டேபிள் ஸ்பூன் தண்ணி சேர்த்து நம்ம இதை ஃபுல்லாக மெல்ட் பண்ணிடலாம். கொஞ்ச நேரத்தில் பார்த்தீங்கன்னா நல்லா கொதிக்க ஆரம்பித்து அதோட கலர் நல்லாவே சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சிடும். இந்த மாதிரி கொதித்து கொஞ்சம் நேரத்தில் பார்த்தீங்கன்னா தேன் கலர் சொல்லுவோம்ல, அந்த கலருக்கு சேஞ்ச் ஆகிடும். இதுதான் கரெக்டாக இருக்கும். இதை விட கலர் சேஞ்ச் ஆச்சு அப்படின்னா கொஞ்சமாக கசப்புத்தன்மை வர ஆரம்பிச்சிடும். இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் கூட டைம் வேஸ்ட் பண்ணாமல் எந்த பாத்திரத்தில் நம்ம புட்டிங் செய்ய வச்சுருக்கோமோ அந்த பாத்திரத்தில் உடனே கொட்டிடணும். அப்படி இல்லைன்னா திக்காகிடும். ஸோ அதே சூட்டோட நம்ம கொட்டிட்டு இந்த மாதிரி ஃபுல்லாக எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் பண்ணுற மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ நம்மளோட புட்டிங்க்கு தேவையான கேரமல் ரெடி ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம புட்டிங்க்கு பால் சேர்த்துக்கலாம் ஒரு பேனில். இது 2 கப் பால் நான் சேர்த்துக்கிறேன். 2 கப் பாலை நல்லா சூடாக்கிட்டு பால் கொதிக்க ஆரம்பித்ததும் அதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் பட்டர் சேர்த்துக்கலாம். இது ரொம்ப சாஃப்டாக இருக்கிறதுக்காக நம்ம சேர்த்துக்கிறோம். அப்படி இல்லைன்னா நீங்கள் 1 டேபிள் ஸ்பூன் கீ கூட சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு 1/2 கப் சுகர் சேர்த்துக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுட்டு கொதிக்க விட்டுடலாம். ஜீனி நல்லா கரைஞ்சதுக்கு அப்புறமா இதில் நம்ம 4 டேபிள் ஸ்பூன் வறுக்காத ரவை இருக்குல்ல, அது சேர்த்துக்க போகிறோம். ஃபஸ்ட் இது எல்லாமே நல்லா மெல்ட் ஆகிடட்டும். எல்லாம் கரைஞ்சதுக்கு அப்புறமா நான் சொன்ன மாதிரி ஒரு 4 டேபிள் ஸ்பூன் ரவை, வறுக்காத ரவை சேர்த்துக்கலாம். ரவை சேர்த்ததுக்கப்புறமா எல்லாத்தையும் ஒரு வாட்டி கலந்து விட்டுட்டு வெறும் ஒரு 2லேருந்து 5 நிமிஷம் வரைக்கும் நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம் ரவையை. ரவையோட பால் சேர்ந்து நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இதுதான் கரெக்டான ஸ்டேஜ். நீங்கள் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த ரவை கொஞ்சம் பெருசாக ஆரம்பிச்சிருக்கும். இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இதில் எக்குக்கு பதிலாக 1 டேபிள் ஸ்பூன் கஸ்டர்ட் பவுடரை தண்ணியில் கலந்து இதோட சேர்த்துக்கிறோம். சேர்த்துட்டு எல்லாத்தையும் ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுடலாம். எக்குக்கு பதிலாக தான் நம்ம கஸ்டர்ட் பவுடர் சேர்த்துருக்கோம். இப்போ நம்மளோட மிக்ஸும் ரெடி ஆகிடுச்சு. நம்ம ஆல்ரெடி சேர்த்து வச்சுருந்தோம்ல அந்த கேரமலோட இதை நம்ம சேர்த்துடலாம். எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஒரு வாட்டி நல்லா தட்டி விட்டுட்டு நம்ம இட்லி சட்டியில் வச்சு இப்போ இதை வேக வச்சு எடுத்துக்க போகிறோம். இதில் நீங்கள் பிளேட் போட்டு மூடிக்கணும். என்கிட்ட இந்த பாத்திரத்துக்கு சரியான அளவில் பிளேட் இல்லாததுனால நான் ஃபாயில் பேப்பர் வச்சு நல்லா டைட்டாக அதை க்ளோஸ் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி நல்லா டைட்டாக க்ளோஸ் பண்ணிவிட்டு நம்ம இட்லி பாத்திரத்தில் வச்சு வேக வச்சிடலாம். இட்லி பாத்திரத்தில் தண்ணி வச்சுட்டு அதில் ஒரு சின்ன ஸ்டாண்ட் இந்த மாதிரி வச்சுக்கோங்க. நம்ம வைக்கிற பாத்திரமும் அந்த தண்ணியும் டச் ஆகிற மாதிரி பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி கரெக்டாக வச்சுட்டு நம்ம பாத்திரத்தை உள்ளே வச்சுட்டு லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 45 மினிட்ஸ் அப்படியே விட்டுடலாம். 45 நிமிஷம் கழித்து எடுத்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம கத்தி விட்டு பார்க்குறப்போ அது ஒட்டாமல் வந்துச்சு அப்படின்னா நம்மளோட பெர்ஃபெக்டான ரவா புட்டிங் ரெடி ஆகிடுச்சு. இப்போ 45 நிமிஷம் ஆனதுக்கப்புறம் நான் ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். இது அப்படியே ஒரு 5லேருந்து ஒரு 10 நிமிஷம் ஆற விட்டுடலாம். ஆற விட்டதுக்கப்புறமா நம்ம ஒரு கத்தி வச்சு இந்த மாதிரி உள்ளே குத்துறப்போ அது ஒட்டாமல் வரணும். இதுதான் கரெக்டான ஒரு பெர்ஃபெக்டான ஒரு ரவா புட்டிங்கோட ஸ்டேஜு. அப்படியே பொறுமையாக இதை இன்னொரு பிளேட்டில் அப்படியே கமத்திக்கலாம். ஸோ கமத்துறப்போ ரொம்ப கொஞ்சம் கேர்ஃபுல்லாக கமத்திக்கோங்க. நம்மளோட சூப்பரான 3 பொருள் வச்சு பண்ணுற நம்மளோட கேரமலைஸ்டு புட்டிங் சூப்பராக எம்மியாக ரெடி ஆகிடுச்சு. ரொம்பவே ஜூஸியான நம்மளோட ரவா புட்டிங் ரெடி ஆகிடுச்சு. இந்த அளவுக்கு உங்களுக்கு கேரமலைஸ்டாக ஜூஸியாக வேணாம் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நம்ம 1/2 கப் சுகர் சேர்த்தோம்ல கேரமலைஸ் பண்ணுறதுக்கு, அதில் 1/4 டம்ளராக ஆக்கிக்கோங்க. 1/2 டம்ளர் இல்லாமல் 1/4 டம்ளராக எடுத்துக்கோங்க. பார்க்குறப்பவே சாப்பிட்ற மாதிரி இருக்குல்ல, அந்த அளவுக்கு டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். ரொம்பவே ஜூஸியாக நல்ல டேஸ்டியான நம்மளோட ரவா புட்டிங் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம இதை கட் பண்ணி பார்க்கலாம். கட் பண்ணுறப்பவே உங்களுக்கு தெரியும் அவ்வளோ சாஃப்டாக உள்ளே கத்தி இறங்குது. ஸோ ரொம்ப சூப்பரான சாஃப்டான ஜூஸியான நம்மளோட ரவா புட்டிங் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ஏதாவது வீட்டில் கெஸ்ட்டு வராங்க, வீட்டில் ஏதாவது பார்ட்டி அப்படின்னு நினச்சிங்கன்னா இது சுலபமாக வீட்டில் இருக்கிறத வச்சு டக்குன்னு பண்ணிடுற மாதிரியான ஒரு சூப்பரான ஒரு டெசர்ட் ரெசிபின்னு கூட சொல்லலாம். வாயில் வச்சதுமே கரையிற மாதிரியான ஒரு சூப்பரான டெசர்ட் ரெசிபி வீட்லேயே நம்ம ரெடி பண்ணிடலாம். வெறும் பால், ரவை, சுகர் இந்த 3 இருந்தால் போதும். வீட்லேயே சூப்பரான ஒரு டெசர்ட் நம்ம ரெடி பண்ணிடலாம். ரொம்பவே ஈஸியான இந்த டெசர்ட் ரெசிபி உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா எப்பவும் போல் லைக் அண்ட் ஷேர் பண்ணிடுங்க. கூடவே நம்மளோட Lexmi.com சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இதே மாதிரி இன்னொரு சூப்பரான வீடியோவில் உங்களை நான் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.